தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் முடியும் நாளில் மேலும் 1 மணி நேரம் நீடிக்கப்படுகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். வழக்கமாக மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் இந்த முறை மாலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் எப்படியாவது வெல்ல கட்சிகள் பாடுபட்டு வருகின்றன. அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் நாளுக்கு 1 தினங்களுக்கு முன்பு பிரச்சாரம் ஓயும். அந்த வகையில் வரும் 17ஆம் தேதியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. வழக்கமாக மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓயும். ஆனால் இந்த முறை கோடை வெயிலை கருத்தில் கொண்டு 1 மணி நேரம் கூடுதலாக ஒதுக்கப்படுகிறது. அதன்படி 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை பிரச்சாரம் ஓய்கிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மாலையுடன் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் முடிவடையும். நாளையோ தபால் வாக்கு அளிக்க கடைசி நாளாகும். அதுபோல் தேர்தல் நாளன்று விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.